அப்பாவா? அவர் துபாயில இருக்காரு. இங்க எப்ப வந்தாரு? Hey, no match fixing. Excuse me. Yes? Who is Mr. Hawksworth? It's me. கொஞ்சம் வரீங்களா? தனியா பேசணும். ஃபரா மொக்கை கிடைச்ச பிக்கப் யாரா அது? யாராம் தான்? Hey, okay, அசத்ரா ஆக்ஸ்போர்டு. good. Enjoy. Bye. பப்ளிக் ஸ்கூலுக்கு சின்ன பையனை கூட்டிட்டு போனது நீங்க தானே? Yes. Why? Sacrifice. My wife, 1 day drink, 2 day drink, 3 day drink, all day drink. Morning cutting, evening beating. Wife, no cooker, I cooker. My son, helper. School headmaster, beating. I am tolding. ஏண்டா உன் மூஞ்சியை நீ கண்ணாடியில பாத்திருக்கியா? நான் உனக்கு கொண்டாடியா? சின்ன பையனை கூட்டிட்டு போய் கண்ணாபின்னு ஸ்கூல்ல சொல்லிட்டு குப்பையில போட்டு கும்முறேன் உன்னை. Hey, no, hey. என்ன போகும்போது கையை ஆடிட்டு போன ஆக்ஸ்போர்ட் அப்பு இப்ப ஆடி ஒடுங்கி வர ஜம்ப் பண்ணி உள்ள வா. இதோடா பாப்பா பின்னி பெடல் எடுத்ததுல ஆக்ஸ்போர்ட் குடிச்ச தாய்ப்பாலோட தமிழ் பாலும் வெளியில வந்துடுச்சு. ஜம்பின் முடியாது வேணாம் சொல்லியும் அடிச்சாலே. என்னப்பா 3 நாள் லீவு சொல்லிட்டு 10 நாள் கழிச்சு வர? வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுமா. ஜிஹெச்ல சேர்த்துருக்கிறேன். எவ்வளோ மருந்து கொடுத்து பார்த்தாங்கம்மா, அப்பவும் சரியாகல. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட போனேன். அவர் தான் ஜிஹெச்ல கொடுத்த மருந்தெல்லாம் வாங்கி பார்த்துட்டு இந்த மருந்துல குணமாக லேட் ஆகும், வேற மருந்த கடையில வாங்கி கொடுன்னு சொன்னாரு. அதான் வாங்கி வந்துக்கிறோம். அரசாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கம்பெனிக்காரன் கொடுக்கற அத்தனையும் சத்து கம்மியான மாத்திரையா தான் இருக்கும். இதுல என்ன சந்தேகம்? Both are looking same. Wanna check up? தல வாக்கிங் போணும். ரெண்டையும் நான் செக் பண்ணிட்டு நாளைக்கு கொடுக்குறேன். நான் அந்த மெடிசன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணேன். மெடிக்கல் ஷாப்ல கொடுக்கிற மெடிசன்ஸோட ஸ்டாண்டர்ட் எல்லாம் 100% இருக்கு. அதே மெடிசன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கிறது 65 to 70% தான் ஸ்ட்ரெngth இருக்கு. எக்ஸ்பைரி ட்ரக் ஸ்கேண்டல் வந்தது பாரு, அதே மாதிரி this is a big scandal. It's my finding. அருண், வணக்கத்துடன் உங்களை வரவேற்கிறேன். நம்ம பாலிமர் சேனல்ல புதிதா ஒரு விறுவிறுப்பான நிகழ்ச்சி இந்த வாரத்துல இருந்து ஆரம்பமாக போகுது. அதுதான் உறங்கும் உண்மை. இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் தொகுத்து வழங்க போறது நான் தான். இந்த உறங்கும் உண்மை நிகழ்ச்சியில முதல் வாரத்திலேயே ரொம்ப நாளா உறங்கி கொண்டிருக்கிற ஒரு உண்மையை உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட போறோம். அது என்ன என்பதை இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். பெரிய பெரிய மருந்து தயாரிப்பாளர்கள் அரசு மருத்துவமனைக்கு விநியோகிக்கும் மருந்து குறைந்த தரமானது என்ற உண்மையை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
கட்சி ஆட்சியில இருந்தாலும் அதிகாரிங்க நேர்மையாகவும் மக்கள் நலனுக்காகவும் இல்லைன்னா போலி மருந்து மட்டும் இல்ல, வியாபாரிங்க எந்த துறையிலும் ஊழல் பண்ண தயங்க மாட்டாங்க. நேற்றல்ல இன்றல்ல, காலங்காலமாக இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த வாரம் மீண்டும் உறங்கும் உண்மைகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கத்துடன் அருண். நீ எடுத்த எஃபர்ட்ஸுக்கு ஐ எம் பேயிங் தி ஸ்மால் அமௌண்ட். இந்த மாதிரி நிறைய செக்கை நான் உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ சார். பயலுலா, நீங்க எல்லாம் நல்லா தான் வேலை பாக்குறீங்க. இந்த பக்கத்து 2வது தெருவுல பேப்பர் வரலைன்னு கம்ப்ளைண்ட். இந்த டெலிவரி பாய்ஸ் பேப்பரை போடுறாங்களா இல்ல பழைய பேப்பர் கடையில போட்டு பட்டாணி வாங்கி துண்டுறாங்களா? கவனி. அருண் வந்தோன்னு விசாரிச்சு சொல்றேன் தாத்தா. எங்கடா அவன் வர்றது? அவன் தான் பாலிமார் டிவில பெரிய ரிப்போர்ட்டர் ஆயிட்டானே. என்னடா இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு அதுக்குள்ள வந்துட்ட? என்னோட கம்பெனி எம்டி என்ன கூப்பிட்டாரு தாத்தா. என்னோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் அப்ரிஷியேட் பண்ணிட்டாரு. எனக்கு செக் கொடுத்திருக்காரு தாத்தா. காட்டு பாப்பா. என்னங்க? அடேங்க அப்பா, 25,000 ரூபாவா? டேய், பணத்தை சம்பாதிக்கிறது சுலபம் இல்ல. இதை செலவு பண்ணாம அப்படியே சேமிச்சு வை, பேங்க்ல போடு. ஓகே, தேங்க் யூ. எல்லாம் வாங்கிட்ட பாத்தி இல்லையா? செக் பாஸ் ஆகட்டும், ரூல் கிளப்பிடுவோம். ஏய் மச்சான், யாரா அவனுங்க? வந்தா அந்த ரிப்போர்ட். ஏய், நீ தான் அந்த சோசியல் சர்வீஸரா? என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க, பிச்சிடுவேன். வாங்கடா. டேய், இங்க நடந்தது யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமா எங்க வீட்டுக்கு தெரியக்கூடாது. ஓகேடா, ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துறலாம். கொடுத்துருவோம். உண்மையான கம்ப்ளைண்ட் கொடுத்தா நோண்டி நோண்டி கேள்வி கேட்பானுங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு யோசிப்பானுங்க. போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ரெஜிஸ்டர் பண்ணி உடனே எஃப்ஐஆர் போட்டுருவானுங்க. ச்சே. நீங்க இந்த மருந்து மோசடியை பத்தி தெளிவா சொன்னதுனால பன்னாட்டு நிறுவனங்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் வந்ததா? நிறுவனங்களின் ஆளுங்களா இல்ல யாருன்னு தெரியாது. இந்த ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் யாரோ பல பேர் வந்து பெரிய பிரச்சனை பண்ணாங்க. ஒரே கலாட்டாவாயிடுச்சு. எங்க அப்பா இதே மாதிரி நிறுவனத்துல தான் வேலை செஞ்சாங்க. அவரை நார்த் இந்தியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. தேசிய மற்றும் மாநில அரசு மருத்துவமனைகள்ல இந்த மாதிரி பன்னாட்டு நிறுவனங்கள் மோசடி நடத்துறத எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? என்னோட ஃப்ரெண்டு பயோகெமிஸ்ட்ரியில கோல்டு மெடலிஸ்ட். ஷீ இஸ் டூயிங் அ ரிசர்ச் இன் டயபெட்டிக் வேக்சினேஷன். அவங்க ஹெல்ப்ல தான் கிங் இன்ஸ்டியூட்ல ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற மருந்தையும் வெளி ஃபார்மசியில் கொடுக்குற மருந்தையும் டெஸ்ட் பண்ணோம். இந்த டெஸ்ட்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொடுக்குற மருந்துல 30% ஸ்ட்ரென்த் குறைவா இருக்குன்னு ப்ரூவ் ஆயிருக்கு. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? டிகிரி விஸ்காம் பண்ணேன். பட் ஒரே ஒரு பேப்பர் எழுதாம விட்டுட்டேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மா என்கிட்ட பேசுறது இல்லை. இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்றத உங்க ஃபேமிலில யாராவது அப்ஜெக்ட் பண்ணிருக்காங்களா? வர செமஸ்டர்ல எக்ஸாம் எழுத போறேன். அதுக்கப்புறமா தான் என்னோட சந்தோஷத்தையும் துக்கத்தையும் அம்மாவோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐம் சாரி. உங்க பர்சனல்ல கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க ஏன் இந்த எக்ஸாம் எழுதல? எங்க அப்பா அம்மா 2 பேரும் எனக்கு தெரியாம காலேஜ் கேபிடேஷன் ஃபீஸ் கட்டினாங்க. தட்ஸ் அகைன்ஸ்ட் மை பிரின்சிபல். ஃபைனல் இயர்ல லாஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி தான் எனக்கு இது தெரிஞ்சது. கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டேன். அப்ப உங்க ஆம்பிஷன் தான் என்ன? கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் கவுன்சிலர் ஆகணும் தான் நான் ஆசை வச்சுக்கிட்டு இருந்தேன். எங்க தாத்தாவோட சப்போர்ட்ல நீலாங்கரை டைம்ஸ்னு பத்திரிகை நடத்திட்டு இருக்கேன். ஐஐடி ஐஐஎம் மாதிரி ஃபேமஸ் டாப் இன்ஸ்டியூட்ல சேர்ந்து படிச்சுட்டு சென்னை அண்ணா சாலையில இருக்கிற யூஎஸ் கான்சுலேட்டுக்கு முன்னாடி வெயிலையும் மழையிலையும் நிக்கிறவங்களை பார்க்கும்போது பிரெயின் ட்ரெயினை பத்தி ஒரு ஆர்டிகல் எழுதணும்னு எனக்கு ரொம்ப வெறியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், என் ஃப்ரெண்டு ஸ்வேதா
விசா இன்டர்வியூக்காக வெயில்ல ரோட்ல நின்றுட்டு இருக்கும்போது ஷி காட் ஃபெயிண்டட். அதை பத்தி நீலாங்கரை டைம்ஸ்ல எழுதினேன். எல்லா மேகசின்லயும் அந்த ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பப்ளிக் அவேர்னஸை பத்தி சொசைட்டிக்கு நல்ல சப்ஜெக்ட் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆசை. எங்க அம்மாவோட ஆசை நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணணுங்கிறது தான். வித்தின் அ கப்புள் ஆஃப் மந்த்ஸ் நான் எக்ஸாம் எழுதிடுவேன். என் அம்மா என்கிட்ட பேசணுங்கிறது தான் என்னோட இன்னொரு ஆம்பிஷன். ஐ லவ் மை மதர். காலேஜில் அவனுக்கு தெரியாம டொனேஷன் கட்டினதே நீ பண்ண மிஸ்டேக் தான். எல்லார பத்தி அவன் ஏதாவது சொன்னா, என்ன பத்தி ஒரு வார்த்தையாவது சொன்னானா? ச்சே. மாப்ள நம்ம ப்ரோகிராம் பாத்தியா எப்படி இருந்துச்சு? எங்களை பத்தி என்ன சொன்ன? வெட்ரா மச்சி. அந்த பொண்ணு மட்டும் சொன்னா இவன் சொல்றது உண்மையாடா? மெடிசன் பத்தி எனக்கு என்ன தெரியும்? அந்த பொண்ணு தான் நான் ஃபுல்லா ஹெல்ப் சொன்ன பாத்தியா? இப்படி குடும்பத்தோட சீட்டி விளையாடுறது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. நேத்து நீ வேலையை பத்தி கவலைப்பட்ட, எனக்கு தூக்கமே வரலடா. நான் கார் பிளேஸ்ல வேலை பார்க்கும் போது ஒரு பையன் என் மேல கேச போட்டான். வேலையும் வேணாம் ஒண்ணும் வேணான்னு தூக்கி போட்டு வந்துட்டேன்டா. இப்ப சொந்த வீடு, பென்ஷனு, வேற பயலால பேரும் புகழும், வேற என்ன வேணும்? மருமகளே, உன் வீட்டுக்காரு வேலையில பிரச்சனை வந்ததுக்கு காரணம் யாரு தெரியுமா? யாரு மாமா? உன் மகன் தான். ஊர்ல இருக்கிற மருந்து கம்பெனில எல்லாம் ஊழல் நடக்குதுன்னு ஊர் பூரா சொன்னான். அதனாலதான். அப்பா, அப்ப இனிமே உங்க கூட சேர்ந்து நானும் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வேண்டியதானா? அலைய வேண்டியதுலடா மகனே. பாலுக்கு, ரேஷனுக்கு, ஈபி பில்லுக்கு மட்டும் அலைஞ்சா போதும். அடடா, ஜோக்கரை போட்டு நீ ஜோக்கர் ஆயிட்டிய. தாத்தா அடிச்சிட்டாரு டிக்கு. ஐயோ கடவுளே. ஆண்டி தான் ஜெயிச்சாங்க. அலுமினி ஆட்டமா இருக்கு. என்ன ஆண்டி, அங்கிள் வேலையை விட்டுட்டு சென்னையிலே செட்டில் ஆனா முருகன் கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டீங்களா? அவர் எங்க செட்டில் ஆனா எனக்கு என்ன? அருண் அந்த ஒரு எக்ஸாமே எழுதிட்டா இங்க வரேன்னு வேண்டிக்கிட்டேன். என்னப்பா ஒரு வழியா எக்ஸாம் எழுதி முடிச்சிட்ட. சாமியை நம்பியே உங்க அம்மா சாதிச்சிட்டாலே. நீ ஆசைப்பட்ட மாதிரி அம்மா உன்கிட்ட பேசிட்டாங்கல்ல, சந்தோஷம் தானே? அருண் ஆண்டியும் க்ளோஸா இருக்கிறது எனக்கு ஹாப்பியா இருக்கு. அம்மா இப்ப தலைவரை விட தளபதிக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராங்க. எனக்கும் வேலை போச்சு. தாத்தாவும் சும்மா தான் இருக்காரு. நீ ஒருத்தன் தாண்டா வேலை செய்யற. நம்ம ராசி அப்படி. அருண் கிட்ட பேசிட்டாங்களே, அதான் அம்மா முகத்துல ஒரு க்ளோ வந்துச்சு. அருண் முகத்துல தான் அருள் வந்துருச்சே. அருணுக்கும் வேலை கிடைச்சு செட்டில் ஆயிடுச்சு. இப்ப என்ன அம்மா கைட்டி விட்டாங்க. உனக்காவது உங்க அம்மா பக்கத்துல இருந்து சோறு போடுறாங்க. எங்க அம்மாவை பாரு, என்ன விட்டுட்டு எங்க அண்ணன் கூட யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டாங்க. இந்த அம்மாங்க எல்லாம் பிள்ளைங்க சைடு தான். பொண்ணுங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. கோவிலுக்கு வந்துட்டு அம்மாவை திட்டாதீங்கம்மா. என்னம்மா அப்படி பாக்குற? நான் என்ன பண்ணிட்டேன்? பாட்டன் சொத்த பேரனுக்கு எழுதி வச்சிருக்கிறேன். சட்டப்படி தானே செஞ்சிருக்கேன். வாங்க போலாம். என்னோட ஆதரவு இல்லாம எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது. எங்க பக்க பபுல காலேஜ் சர்வே சொல்லிருச்சியா? என்ன சார் இவன் போன் எல்லாம் பேசிட்டு இருக்கான்? தெரியலையா? சரி கேட்டுவோம். ஏன் அவனே பார்த்து கட்சி கிச்சின்னு பேசிட்டு இருக்கான் என்னன்னு தெரியல சார். நான் பணக்கார இல்லையா? லூசு பையலா இருப்பான் போல. பாக்குறது ரொம்ப விவரமா இருக்கானே சார். விவரமா இல்லப்பா, ஏதோ வில்லங்கமா இருப்பான் போல இருக்கு. சரி கேட்டுவோம். இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் எதுவும் ரன் பண்றது இல்லையா? நடிகனே இல்லையா? நான் ஒரு குடிமகன் யா, தமிழ் குடிமகன் யா. கூப்பிடு. ஏய் வாடா. மீ உன்னதான் வாயா. நடைய பாரு. எனி ஹெல்ப் ஐஜி சார்? என்ன குடிச்சிருக்கியா சார்? ரெஸ்பெக்ட்ஃபுல் சார். குளிச்சிட்டு தான் சார் குடிச்சேன். என்னையா சொல்றவன்? யோ நீ குளிச்சிருக்கிறியா குளிக்காம இருக்கிறியான்னு கேட்கல, குடிச்சிருக்கிறியான்னு கேட்கிறார் சார். ரிப்பீட்டட்லி சார். குளிச்சிட்டு தான் சார் குடிச்சேன். யோ ஒழுங்கு மரியாதையா சொல்லு, குடிச்சிருக்கிறியா இல்லையா? ஐஜி சார், ரிப்பீட்டட்லி டெல்லிங் சார்.